முழுக்க முழுக்க போர் விமானங்களை பயன்படுத்துறது வந்து பெண்கள் தான். போர் விமானங்கள் யூஸ் பண்றது, மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. விமானங்கள் யூஸ் பண்ணல எங்கெங்குமே, விமானங்களை வச்சு தாக்கல. இதெல்லாம் வந்து ட்ரோன், இது என்ன லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ்னா இது வந்து ட்ரோன்ல அட்டாச் பண்ணிடுவாங்க, அதுக்கு அப்படியே சுத்திட்டே இருக்கும், கரெக்டா டார்கெட் செட் பண்ணி அந்த இடத்துல ஏரியா சர்க்கம்ஃபிரேட் பண்ணிட்டே இருக்கும், கரெக்டா அவங்க ஏரியா டார்கெட் தெரிஞ்சோடனே போயிட்டு அந்த இடத்துல போய் அடிக்கும். இந்த விஷுவல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாம்பு ரிலீஸ் ஆகுது, இந்த நிறைய சேனல்ஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க, நிறைய பாம்ப்ஸ் ரிலீஸ் ஆகுது, கரெக்டாக ப்ரிசிஷனை ஒரு டாட் வச்சு அந்த டாட்டில் போய் அடிக்கிறது. இது எல்லாமே அடிச்சிருக்கிறது 9 சைட்டில் அடிச்சிருக்காங்க. அதாவது 4 வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயும் 5 வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லையும் அடிச்சிருக்காங்க. இப்போ அந்த 5 இடமும் இந்த 9 இடமுமே வந்து தீவிரவாதிகள் பிரைமரி ஹெல்த் சென்டர்ன்ற பேர்ல கேம்ப் நடத்திருக்காங்க. அதாவது நான் கரெக்டா சொல்றேன்னா, இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கிடையாது. இது வந்து கரெக்டா லொகேஷனை பார்த்து துல்லியமா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் கூட ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி எல்லாம் கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக். நம்ம முன்னாடி சொன்னோம், பிரதமர் நரேந்திர மோடி வந்து இது கொடுத்துட்டாரு, என்ன சொன்னாரு, கிளீன் சிட் கொடுத்துட்டாரு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு, போங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட்ன்னு தோணுதோ போய் சம்பவம் பண்ணிட்டு வாங்க, இதுதான் அவர் சொன்னது.